ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்தியாவின் டைரக்ட் எனர்ஜி பத்தின அப்டேட் பெரிய அளவுக்கு எதுவுமே வராத நிலையில இப்ப திடீர்னு மிகப்பெரிய அப்டேட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்ப இந்தியாவின் டிஆர்டிஓ டைரக்ட் எனர்ஜி வெப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல, மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் தான். ஒரு பக்கம் ஸ்வாம் ட்ரோன் கான்செப்ட்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், ஸ்வாம் ட்ரோனை நம்ம எப்படி உருவாக்கணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி லான்ச் அண்ட் எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிட்டாச்சு. அதற்காக நிறைய பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. பட் நமக்கு எதிராக ஸ்வாம் ட்ரோன்ஸ் உள்ள வரும்போது அதை எப்படி நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக அதே சமயம் எஃபிஷியன்சியாக கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது உள்ள வருது. டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் நத்திங் பட் நேரடி ஆற்றல் ஆயுதம் அப்படின்னு தான் சொல்லக்கூடியது. இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படிங்கிறதுல இந்தியா கடைசியா கொடுத்த அப்டேட் அப்படிங்கிறது ப்ராஜெக்ட் சகஸ்ர சக்ரா அப்படிங்கிறது தான். 30 கிலோவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து உருவாக்கக்கூடிய லேசர் பீம்ஸை வச்சு சுமார் 5 கிலோமீட்டர் நினைக்கிறேன் 5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ரோன்களை பொசுக்கிறது தான் ப்ராஜெக்ட் சகஸ்ர சக்ரா. ட்ரக்ல லேசர் பீமை மவுண்ட் பண்ணி ட்ரக் மவுண்டட் ஒரு ஆப்ஜெக்டாக இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது இந்தியாவின் படையில இது இண்டெக்ஸ் செய்யப்பட்டாச்சு. பட் இது போதுமா நமக்கு ஸ்வாம் ட்ரோனை கவுண்டர் பண்றதுக்கு, பெரிய அளவுக்கு வருங்காலங்களில் ஏரியல் ட்ரிப்ஸை கவுண்டர் பண்றதுக்கு இது போதுமா? ஆப்வியஸ்லி பத்தாது. இதற்காக தான் நம்ம பல ப்ராஜெக்ட்ஸை பேக்கப்பா வச்சிருக்கோம். லைக் காளி, துர்கா, சூர்யா மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். பட் டிஆர்டிஓ இப்போ முக்கியத்துவம் கொடுத்திருக்க ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது துர்கா 2 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான். ஸோ இன்னைக்கான காணொலியில துர்கா 2 பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற தமிழ் டிஃபென்ஸ் நியூஸ் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வரும் பல காணொலிகளை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் துர்காக்கு போறதுக்கு முன்னாடி காமனா நம்மள பல பேருக்கும் ஒரு டவுட் இருக்கும். எப்பயுமே லேசர் எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படின்னு பேசும்போதே கண்டிப்பா அந்த இடத்துல காளி அப்படிங்கிற பேர் நமக்கு வரும். பட் காளி அப்படிங்கிறது ஒரு லேசர் எனர்ஜி வெப்பனே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மைக்ரோவேவ் வெப்பன். லேசர் எனர்ஜி வெப்பனுக்கும் மைக்ரோவேவ் வெப்பனுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கு. அதே மாதிரி காளிக்கும் துர்கா, சூர்யா மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கு. இந்த காலியோடைய ஃபுல் ஃபார்மை பாருங்க, கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்ஷன். இந்தியாவினால ரொம்ப ரகசியமா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் BARCயும் டிஆர்டிஓவும் நீண்ட காலமாக இணைந்து பணியாற்றி உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் எனர்ஜி வெப்பன். இது எந்த அளவுக்கு லீத்தல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க லேசர் வெப்பனை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்துனீங்கன்னா அந்த தாக்குதல் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது படிக்கும் போது இது லேசர் எனர்ஜி வெப்பன் மூலியமா தாக்கப்பட்டது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா இந்த மைக்ரோவேவ் மூலியமா ஒரு ஆப்ஜெக்ட் தாக்கப்பட்டிருந்தா அது எப்படி தாக்கப்பட்டது, இதே மால் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் அந்த இடத்துல வரும். எந்த ஒரு சோடுகளும் அந்த இடத்துல இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மிக முக்கியமானது. இதுதான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சாஃப்ட் கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் கில், சாஃப்ட் கில் இருக்கு. ஈவன் லேசர் எனர்ஜி வெப்பன் கூட ஹார்ட் கில் கேட்டகிரிக்குள்ள தான் வரும். ஆனா சாஃப்ட் கில் கேட்டகிரியில இந்த மைக்ரோவேவ்ஸை யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் தான் வரும். இதே மாதிரிதான் அமெரிக்கா ஏதோ ஒரு வெப்பன்ஸை பயன்படுத்துறாங்க, லைக் வெனின்சுலால இது மாதிரி வெப்பன்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கு. பட் நம்ம காலியை பத்தி பேசிட்டு இருக்கனால காலிக்கு வந்தோன்னு வைங்களேன், எப்படி இந்தியா இதை அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெப்பாசிட்டரை பயன்படுத்தி அதிக அளவுக்கான எலக்ட்ரிசிட்டியை இவங்க ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்ண எலக்ட்ரிசிட்டியை வித்தின் செகண்ட்ஸ், ஈவன் நானோ செகண்ட்ஸ்னு சொல்லப்படுது. அந்த நானோ செகண்ட்ஸ்ல இந்த மின் ஆற்றல்களை வெளியிடும் போது அது உயர் மின் ஆற்றலாக வெளிப்பட்டு போகும். அந்த உயர் மின் ஆற்றலை விர்ச்சுவல் கேத்தோட் ஆசிலேட்டர்ல பாஸ் பண்ணி அனுப்பும் போது அது ஹை மைக்ரோவேவாக போகும். எதிரி மீது தாக்கி அது எப்படி தாக்கப்பட்டதுனே தெரியாம அது சீர்குலைய வைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம இப்ப சொல்லணும்னா ஒரு ட்ரோன் அல்லது ஒரு மிசைல் வருது அப்படின்னு வைங்களேன், இந்த காலியை நம்ம பயன்படுத்தும் போது இதுல இருந்து வரக்கூடிய இந்த HPM ஹை பவர் மைக்ரோவேவ் ஆனது நேரடியாக அந்த ட்ரோனும் அந்த மிசைல் இருக்கக்கூடிய மதர் போர்ட்ஸ், சென்சார்ஸ் இல்ல ஆப்டிக்கல் இமேஜ் சென்சார்ஸ் இதை தான் நேரடியாக போய் தாக்கும். அதுல இந்த மைக்ரோவேவ்ஸ் ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் அப்படிங்கிறது அந்த சிப் அதோட வேலையை செய்ய வைக்காம அது முடக்கும். ஆஸ் எ ரிசல்ட் டார்கெட் மேல போய் தாக்கணும்னா டார்கெட் மேல போய் தாக்காது, வெடிக்கணும்னா வெடிக்காது, கீழே விழுவோம் ஆனா வெடிக்காது. இது மாதிரியான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கப்படும். சம்டைம்ஸ் அது அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது அப்படியே டிராப் டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா சிப் தான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சிப்பே செயல் இழக்கும் போது என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது இல்லைங்களா? ஸோ அதுதான் இது மூலியமாக நமக்கு கிடைக்கும். பட் இதுல ஹைலைட் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எப்படி இது தாக்கப்பட்டது, எப்படி கரெக்டா உள்ள இருக்கிற சிப் சென்சார்ஸ் மட்டும் பொசுங்கிச்சு, அதோடைய வேலையை செய்யாம போச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குழப்பமா எதிரிகளுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த ஹை பவர் மைக்ரோவேவ்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இதுல தான் இப்ப நம்ம ரொம்ப கீனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதை ஒரு சில கிலோ வாட்ஸ்ல இயக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவுட்புட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எதுவுமே டிஸ்க்ளோஸ் செய்யப்படல. அதனால நாமளும் எதை பத்தியும் பேச வேண்டாம்.
ஸோ காளி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க. இப்ப நம்ம டிஆர்டிஓ ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற துர்கா 2 அப்படிங்கிற லேசர் எனர்ஜி வெப்பன், டைரக்டட் அன்ரெஸ்ட்ரிக்டட் ரே கன். நம்ம குறிப்பா 30 கிலோ வாட் அப்படிங்கிற இடத்துல இருந்து 100 கிலோ வாட் இல்ல அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம நகரணும் அப்படின்னா இந்த துர்கா 2 அப்படிங்கிற இந்த லேசர் எனர்ஜி வெப்பன் ப்ராஜெக்ட் தான் நமக்கு ரொம்ப குரூஷியலானது. 100 கிலோ வாட் பவர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேசர் எனர்ஜி சிஸ்டம் அப்படின்னே சொன்னாலுமே இதோடைய காஸ்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். அட் த சேம் டைம் இதற்கு தேவைப்படும் எனர்ஜி உங்களுக்கு நான் கம்பாரிசனா சொல்லணும், ஒரு மினி டவுனுக்கு தேவையான எனர்ஜி இதற்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வர கேள்விகளை நான் பின்னாடி வரேன். பட் இது ஒரு சிங்கிள் லேசர் பீமாக ஒர்க் பண்ணாம a group ஆஃப் லேசர் பீம், பல லேசர் பீம்ஸ் சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பீமாக தான் இது ஒர்க் ஆகும். இதை கொண்டு நம்மளால சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ், ஃபிக்ஸ்டு விங் ஏரியல் த்ரெட்ஸ், மிசைல்ஸ், இன்டர்செப்டார்ஸ், சம்டைம்ஸ் பெலிஸ்டிக் மிசைல்ஸ், அது இல்லாம ஹெலிகாப்டர்ஸ் இல்ல ஆன்போர்ட் மிஷன் கம்ப்யூட்டர்ஸ் இல்ல அதுல இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சென்சார்ஸ், சிப்ஸ், அதை நம்மளால டார்கெட் பண்ணி அழிக்க முடியும். ஆனா இது மூலியமாக தாக்கப்பட்டா எது மூலியமாக தாக்கப்படுது, லேசர் எனர்ஜி வெப்பன் மூலியமாக தாக்கப்படுது அப்படின்னு எதிரிகள்னால உணர முடியும். அண்ட் தே வில் பி ஃபைண்ட் அவுட் these countries are using laser energy weapons. ஓகே, இப்போ அந்த கேள்விக்கு வரலாம். ஏப்பா இது காஸ்ட் எஃபெக்டிவ்னு ஒரு பக்கம் சொல்ற, அதே நேரத்தில் 100 கிலோ வாட் ஒரு மினி டவுனுக்கு தேவையான பவர் இருந்தாதான் இதை ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்ற, இது என்ன லாஜிக்? இந்த இடத்துல தான் யூசேஜ் அப்படிங்கிறது வருது. இந்த லேசர் எனர்ஜி வெப்பன்ஸை நம்ம கண்டினியூஸாக ஒரு இன்டர்செப்டார்ஸோ ஒரு லான்ச்சர்ஸை பயன்படுத்த மாதிரி கண்டினியூஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீட். ஏன்னா இதற்கு அதிக அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. இந்த ஹை எலக்ட்ரிசிட்டியை இன்டென்ஸா வச்சுதான் லேசரை உருவாக்குது அப்படிங்கிற காரணத்தினால ஹார்ட்லி தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் எந்த லேசர் எனர்ஜி வெப்பனா இருந்தாலும் சரி 10 நிமிஷம் தொடர்ந்து அதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாவே அதுவே ஒரு ரிமார்க்கபிள் ஒன்னாக தான் இருக்கும். ஏன்னா அது கூல் பண்ற ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒன்று. நம்மளுடைய கால்குலேஷனுக்கு வரலாமே ஒரு 100 கிலோவாட்டை பயன்படுத்தி லேசர் பீமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லேசர் எனர்ஜி வெப்பன்ஸை ஒரு 36 செகண்ட்ஸ் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாவே அது ஒரு யூனிட்டா கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு யூனிட் இப்போ நமக்கு எவ்வளவு வருது, 7 ரூபாய் 8 ரூபாய் அப்படிங்கிற காஸ்ட்ல வந்துகிட்டு இருக்கு. இப்படி 100 கிலோவாட்டை யூஸ் பண்ணி லேசரை வெளியிடக்கூடிய லேசர் எனர்ஜி வெப்பன்ஸ் ஒரு ட்ரோனை சுடுறதுக்கு ரஃப்லி 3 செகண்ட் தான் எடுத்துக்கும். அதன்படி 1 கிலோவாட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம 10ல இருந்து 12 ட்ரோன்களை அசால்ட்டா இந்த 36 செகண்ட்ஸ்ல நம்மளால டார்கெட் பண்ண முடியும். ஸோ இது அப்படியே காஸ்ட் வைஸ் நீங்க கால்குலேட் பண்ணும்போது 60-70 காசுகளுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய எனர்ஜியை வச்சு நம்மளால இங்கெல்லாம் ட்ரோன்களை பொசிக்கிற முடியும். ஸோ அதனாலதான் இது அதிக எனர்ஜியை தேவைப்படக்கூடிய சிஸ்டமா இருந்தாலும் சீப் காஸ்டா இருக்கு ட்ரோன்களுக்கு எதிராக. ஸோ இதனாலதான் இது மோஸ்ட் எஃபெக்டிவாக பார்க்கப்படுது இப்ப மாறிட்டு வரக்கூடிய மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில். இப்ப நம்ம டிஆர்டிஓ இதுல தான் இப்ப ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா 30 கிலோ வாட் சகஸ்ர சக்கரா அப்படிங்கறது நம்ம சக்சஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு பக்கம் நம்ம அட்டாக்கிங்க்கு ரெடி ஆயிட்டு டிஃபென்சிவ்க்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த 100 கிலோ வாட் துர்கா 2 அப்படிங்கிற வெப்பன் தேவைப்படும் ஹோப்ஃபுல்லி. ஸோ இதுல இப்ப நம்ம டிஆர்டிஓ ஃபோக்கஸ் ஆன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப மாறி வரும் போர்க்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாம நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சீனா அவங்களுடைய கடற்படையில பயன்படுத்தக்கூடிய போர்க்கப்பலை இருந்து ஆஸ்திரேலியாவின் உளவு விமானத்து மீது அவங்களுடைய லேசர் எனர்ஜி வெப்பனா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எனிமீஸ் கிட்ட, அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஹீலோஸா இருக்கட்டும் இல்ல சைனா கிட்ட இருக்கக்கூடிய லேசர் எனர்ஜி வெப்பன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும்போது நாம நம்மளுடைய லேசர் எனர்ஜி வெப்பன்ஸ்ல அப்கிரேட் ஆகுறது, டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ்ல அப்கிரேட் ஆகுறது அப்படிங்கிறது தற்போதைய சூழல்ல ரொம்ப முக்கியமான ஒன்னாதான் பார்க்கப்படுது. அப்பதான் நம்மளுடைய பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா பின்னாடி வரவங்க நம்மளே மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? துர்கா 2 பத்தின டீட்டெயிலும் காளி பத்தின டீட்டெயிலும் நீங்க எப்படி ரேட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம். மறக்காம நம்ம ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி பல செய்திகள், இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்பாக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் என்ன நடந்துட்டு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. நன்றி, வணக்கம்.